Hello students, welcome to TN State Board Vedantu channel. நான் உங்கள் கேப்டன் பிரகாஷ். பசங்களா ஃபர்ஸ்ட் மிட்டம் என்ன சார் ஃபர்ஸ்ட் மிட்டம் ஸ்கூலே ரீஓப்பன் ஆகலை, பட் அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் மிட்டமா? எஸ், நம்ம ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம எழுதக்கூடிய மிக முக்கியமான ஒரு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் மிட்டம் தான். இப்போ இருந்தே நீங்கள் ஃபர்ஸ்ட் மிட்டம்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் எப்போ வரும், அந்த ஃபர்ஸ்ட் மிட்டமோட போர்ஷன் என்ன, அதை நீ தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மிட்டமோட போர்ஷன் என்ன, அதோட சிலபஸ் என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது என்ன டேட்டில் நடக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உனக்கு ஒரு முக்கியமான விஷயம். பிகாஸ் நம்ம எதை நோக்கி ஓடுறோம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்கூல் ரீஓப்பன் டேட் தெரிஞ்சாச்சு, ஸ்கூல் திறந்த உடனே பாடங்கள் நடத்த ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக நம்ம ஒரு லெசன், 2 லெசன், 3வது லெசன் வரைக்கும்லாம் நம்ம முடிக்க போகிறோம். அப்போ நம்ம ரொம்ப அஹேடாக இருக்கப்போ நம்ம அந்த மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு நம்மளோட ப்ரிப்பரேஷனை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்மளோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஏன் வேஸ்ட் பண்ணணும்? அந்த ஃபர்ஸ்ட் மிட்டமை எப்படி கிராக் பண்ணுறது நம்ம பார்க்கணுன்னா நம்ம ஒரு கோல் செட் பண்ணணும். அந்த கோல் செட் பண்ணுறதுக்கு அந்த எக்ஸாம் எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக? ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கும் அடுத்து இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை மாதம் எப்போயுமே ஃபர்ஸ்ட் மிட்டம் வந்து ஜூலையில் வந்துடும். ஜூலை 3rd வீக் அண்ட் 4th வீக்கில். ஸோ இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா டைம் டேபிளில் லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம் டைம் டேபிள்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப we can expect the exam date on 21, 22, 23, 24, 25. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 5 நாள் 5 எக்ஸாம். இது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில். பிகாஸ் மிட் டேர்ம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாளில் ஒரே மாதிரி நடக்க போகிறது கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த கல்வி மாவட்டங்கள், எஜுகேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க, அந்த எஜுகேஷ்னல் டிஸ்ட்ரிக்டை பொறுத்து டைம் டேபிள் சேஞ்ச் ஆகும். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில் ஒரு எக்ஸாம், மத்தியானம் ஒரு எக்ஸாம், இந்த மாதிரி கூட நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அது எல்லாத்துக்குமே நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகணும். அப்போ ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம், அதில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் அல்லது மேக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் ஒன்றா வரும். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி 10th பொறுத்த வரைக்கும் தமிழ் மேக்ஸு அல்லது இங்கிலீஷ் சயின்ஸ், அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் ஒரு சப்ஜெக்ட் அப்படி தான் 10th வரும். அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? இது வந்து நான் தனித்தனி டேட்டாக இருக்கப்போ என்ன எக்ஸாமாக இருக்கும், என்ன டேட்டில் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா நான் கொடுத்துருக்கேன். இது 11th and 12th இருந்தீங்க அப்படின்னா 21, 22, 23, 24, 25 5 நாள் கண்டினியூஸாக எக்ஸாம் நடக்கும். அதில் பார்த்தோன்னா தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், அதுக்கப்புறம் பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ நீ இந்த லீவ் வந்து இந்த எக்ஸாமுக்கு விட்டுருக்கலாமே, மேக்ஸுக்கு விட்டுருக்கலாம் அல்லது ஃபிசிக்ஸுக்கு அந்த 2 நாள் லீவ் இருந்திருக்கலாம், அப்படிலாம் இருக்காது. இட் வில் சேஞ்ச். பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த வீடியோலேருந்து நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த விஷயத்தில் நான் ஒரே ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமாக ஷியோராக நான் சொல்கிறேன், 20ஆம் தேதி 2 நாள் முன்னாடி அல்லது 2 நாள் பின்னாடி டெஃபினட்டாக எக்ஸாம் நடக்க போகுது. ஜூலை 20, அதாவது 18, 19 அல்லது 21, 22 இந்த 5 நாள். அதாவது ஜூலை 20 வந்து சண்டே நினைக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தேன் அப்படின்னா 17ஆம் தேதி அந்த தேர்ஸ்டே ஃப்ரைடேயில் ஆரம்பிக்கலாம், அல்லது 21ஆம் தேதி. இதில் டெஃபினட்டாக உனக்கு எக்ஸாம் நடக்க போகுது. அதில் ரொம்ப ஷியோராக இருக்கு. அப்போ நம்மளோட டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஜூலை 20 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜூலை 20 ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஜூன் மாதத்தில் ஒரு 30 நாள் இருக்குது, ஜூலை மாதத்தில் ஒரு 20 நாள் இருக்குது. அந்த 20 நாளில் கடைசி 10 நாள் நம்ம ரிவிஷனுக்குன்னு வச்சுட்டோன்னா நம்மக்கிட்ட 40 நாள் தான் இருக்குது. ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் வெறும் 40 நாள். 40 நாளில் நம்ம உள்ளே போன உடனே நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம். அந்த எக்ஸாமில் உன்னோட மார்க் வேறு லெவலில் இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம். அப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷனை நீ இப்போயே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போயே போர்ஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கோ. இட் இஸ் நாட் கோயிங் டு பி 1 லெசன் 2 லெசன் இருக்க போகிறதில்ல, ஹெவியாக தான் போர்ஷன் இருக்க போகுது. ஏன்னா 10th 11th 12th 3 பேருக்குமே டிசம்பருக்குள்ளே போர்ஷன் முடிச்சே ஆகணும். அப்படி இருக்க கட்டத்தில் இந்த ஜூலை மாதத்தில் நிறைய போர்ஷன்ஸ், ஜூன் மாதத்தில் நிறைய போர்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்க போகுது. இதை விட ரொம்ப அதிகமாக எங்கே இருக்கும் பார்த்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் குவார்ட்டர்லிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். குவார்ட்டர்லி எக்ஸாம்ன்றது ஜூலை மாதம் இருக்கா, ஜூலைக்கு அப்புறம் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்துடும். அப்போ அந்த ஆகஸ்ட்டுக்குள்ளே கால்வாசி சிலபஸ், கால்வாசி இல்லை ஹாஃப் ஆஃப் த புக்கு முடிக்கணும் நம்ம, ரைட்டா? ஏன்னா குவார்ட்டர்லிக்கு அப்புறம் இருக்க மிச்சம் ஆஃபரை டிசம்பருக்குள்ளே முடிக்கணும். அதனால் ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் நீ நல்லா படிச்சுட்ட அப்படின்னா உனக்கு ரொம்ப பெரிய பேர்டன் குறைஞ்சிரும். பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், குவார்ட்டர்லியாக இருக்கட்டும், நீ ரொம்ப அழகாக சூப்பராக எழுத முடியும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மிட் டேர்ம் டெஸ்ட்டை நீ நல்லா படிக்கணும், பயங்கரமாக எழுதணும்.
அதுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே என்ன அப்படின்னா கோவிடுக்கு அப்புறமே இருந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளோட புக்கில் என்ன மாதிரி சிலபஸ் இருக்குது. நீங்கள் இண்டெக்ஸில் பார்த்தேன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க ஜூன் மாதம் என்ன லெசன், ஜூலை மாதம் என்ன லெசன், ஆகஸ்ட் மந்த் என்ன லெசன். அதை பேஸ் பண்ணி தான் எப்போயுமே வந்துட்டுருக்கு. அதில் பெரிய மாற்றமே இல்லை. உனக்கு புக்கோட லிங்க் வேணும்னா நான் நேற்றே புக்கோட லிங்க் எல்லாமே உனக்கு நான் கொடுத்துட்டேன். நீங்கள் நேற்று நம்ம புக் லிங்க் பார்க்கல அப்படின்னா அப்டேட்டட் சிலபஸ் புக்கோடைய வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீ புக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நீ என்ன லெசன்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறது நீ தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிலபஸும் நான் சொல்லிட்டேன், டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட்டும் சொல்லிட்டேன். இனிமேல் படிக்க வேண்டியது யாரோட கடமை? உன்னோடது. உன்னை படிக்க வைக்க வேண்டியது என்னோட கடமை. உன்னை படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கோம். எங்களோட சேர்ந்து படிக்க நீ ரெடியாக இருக்கியா? தினம் சாயங்காலம் 6 மணிலேருந்து, ஏன்னா இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. இப்போ நம்ம டே டைம்லலாம் நிறைய கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் 6 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் உன் கூட தான் நாங்கள் இருக்க போகிறோம். நீ எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எங்கள் கூட நீ எவ்வளோ நேரம் இருக்கியோ அவ்வளோக்கு அவ்வளோ உன்னோட மார்க்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. பிகாஸ் எங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே பாஸ் மார்க்லாம் கிடையாது, சென்டம் மட்டும்தான். சென்டம் எடுக்கிறதுக்கு நீ என்னெல்லாம் வழி, சென்டம் எடுக்கிறதுக்கு எப்படிலாம் நீ படிக்கணும், கான்செப்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, உனக்கு எப்படி புரிய வைக்கிறது, நீ புரிஞ்சுட்ட அப்படின்னா என்ன கொஷின் கேட்டாலும் சரி, க்ரியேட்டிவாக ஒரு கொஷின் கேட்டாலும் அது எப்படி நீ எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். டெஃபினட்டாக நம்ம சேனல் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வரை நீ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போயாவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு. டெஃபினட்டாக அடுத்து உனக்கு என்ன வேணுன்றதையும் நீ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு. அதுக்கான வீடியோஸை நாங்கள் க்ரியேட் பண்ணி உனக்கு தரோம். ஓகே, until then it's bye from your captain Prakash. Tada, bye bye, see you. If you can't, then who can? உன்னால் முடியாட்டி யாரால் முடியும்? உன்னால் முடியும்னு நீ என்ன பண்ணணும்? எப்பயுமே ரொம்ப தைரியமாக நம்பணும். பை பாய்.